ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 31வது பாடல் பார்க்க போறோம். இறைக்கடை துடித்த புருவத்தள் எயிறு என்னும் பிறைக்கடை பிறக்கிட மடித்த பிளவாயள் மறைக்கடை அரக்கி வடவை கனல் இரண்டாய் நிறைக்கடல் முளைத்தென நெருப்பு எழ விழித்தாள். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இறைக்கடை துடித்த புருவத்தள், சிறிது கடைப்பாகம் துடிக்கின்ற புருவத்தை உடையவளும், எயிறு என்னும் பிறைக்கடை பிறக்கிட பற்கள் என்னும் சந்திர பிறைகள் கடைப்பகுதி விளக்கமுறும்படி மடித்த பிளவாயள், மடித்துக் கொண்ட குகை போன்ற வாயை உடையவளுமான மறைக்கடை அரக்கி, மறைநெறியின் வரம்பு கடந்த அரக்கியான அந்த தாடகை, வடவை கனல் இரண்டாய், வடவை தீ இரண்டு கூறாகி நிறைக்கடல் முளைத்தென நீர் நிறைந்த கடலில் முளைத்தது என்று கூறும்படி வந்து நெருப்பு எழ விழித்தாள், கண்களில் நெருப்பு எழும்படி விழித்து பார்த்தாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். எப்படி நம்ம போன பாட்டுல தன்வினை பிறவினை அப்படின்னு பார்த்தோம்ல, அதாவது நெளிந்த குழி வேலை ஜலம்புக அப்படிங்கிறதுக்கு பதிலா நெளித்த குழி வேலை ஜலம்புக அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி இந்த பாட்டுல பிறங்கிட மடித்த பிளவாயல், பிறைக்கடை பிறங்கிட மடித்த பிளவாயல்ங்கிறதுக்கு பதிலா பிறைக்கடை பிறக்கிட அப்படின்னு சொல்றாரு. பிறங்குதல் அப்படின்னாலே விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கம்பருடைய வர்ணனை என்னன்னா, அவளுடைய கோரை பற்கள் கடை, அதாவது வாயோட ரெண்டு பக்கமும் பற்கள் இருக்குல்ல, அந்த பல்லு பிறைச்சந்திரன் போல இருக்கு. அது அந்த குகை, அது பிலத்வாரம் மாதிரி. நம்ம போன பாட்டிலையும் பிலம் அப்படின்னு பிலம்புக, அந்தகனும் அஞ்சி பிலம்புக அப்படிங்கும் போதே பிலம்ங்கிறதுக்கு கீழறை, அப்புறம் குகை, அப்புறம் பாதாளம், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குன்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி தான் இங்கேயும் பிளவாயல் அப்படின்னா வாய் ஒரு பெரிய குகை மாதிரியும், அந்த வாயனுடைய இரு பகுதியில ஓரத்துல ரெண்டு கோரை பற்கள் சந்திரன் மாதிரி விளக்கத்தை அந்த இடத்துல ரொம்ப விளங்கி இருக்கு, ஒளி கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. அது வெறுமன பிறங்கிடன்னு சொல்லல, பிறக்கிடன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயல்பாகவே அவளுக்கு அவளுடைய தோற்றம் அந்த மாதிரியாக இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கறதுனாலதான் பிறக்கிட அப்படின்னு பிறவினையை வச்சு சொல்றாரு. தன்வினை இல்ல, பிறவினை. எயிறு அப்படிங்கிறது பற்களை குறிக்குது. அதே மாதிரி மறைங்கிறது வேதத்தை குறிக்குது. மறை நெறி கடந்தவள் அப்படிங்கிறது, அதாவது வேத நெறியில எல்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதுல இருந்து முழுவதுமாக தாடகை நீங்கியவள் அப்படிங்கறதுனால மறைக்கடை அரக்கி அப்படின்னு தாடகையை சொல்றாரு. அதாவது என்னன்னா, நிறைக்கடல், தாடகையுடைய உடம்பு கடலாகவும், வடவை தீ ரெண்டு கூறாகி அவளுடைய கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஐதீகம் என்ன, அதாவது ஊழி காலத்துல வடமுகாக்னி கடலை வற்ற செய்து உயிர்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும், உலகத்தையே அழிச்சிரும் அப்படிங்கிறது தானே நம்பிக்கை. அந்த மாதிரி இங்கே இவளுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கோபம் அவளுடைய உடலை அழிக்க போகிறது அப்படிங்கிறது சொல்லாம சொல்றாரு. அதனால நிறைகடல் அப்படிங்கிறது தாடகையினுடைய உடலுக்கும், வடவை கனல் இரண்டு அப்படிங்கிறது அவளுடைய கண்களுக்கும் ஓமையாக சொல்றாரு. அதே மாதிரி சினத்தால் புருவங்கள் துடிக்கிறது அப்படிங்கிறாரு. இறை கடை துடித்த புருவத்தள் அப்படின்னு. பொதுவாவே நம்ம இருக்கிறதுலயே உலகத்துல ரொம்ப பெரியது எது அப்படின்னு கேட்டா அது ஆகாயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டா கடல் தான். அதனால கடல் அளவு, கடல் மாதிரி இருக்கா உடம்பு, கண்கள் வடமுகாக்னி ரெண்டு கூறாக இருக்கு அப்படின்னு சொல்றாருல. இது இந்த மாதிரியாக ஒரு இந்த கடல் அளவு உடம்பு யாருக்காவது இருக்குமா, அல்லது வடமுகாக்னி அளவுக்கு கண்கள்ல நெருப்பு தெரியுமா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த மாதிரி சொல்றது இல்பொருள் உவமை அணி. நம்ம அது ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பாடல்ல பார்த்தோம்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். திருக்குறள்ல அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள்ல, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தளிர் தற்று அப்படிங்கிற குறள்ல வலிமையான ஒரு பாலை நிலத்துல
வற்றி போன ஒரு மரத்துல எப்படி பூக்குமோ அது வந்து தளிர்க்குமோ அந்த மாதிரி அப்படின்னு தளிர்க்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி பாலைவனத்துல இருக்கவே முடியாது. அதாவது ஒயசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலைவனத்துல இருக்கக்கூடிய பாலைவனத்துல சோலைவனம் அப்படின்னு சொல்றது அது வேற. ஆனா பொதுவாக பாலைவனத்துல இருக்கக்கூடிய இதுல ஒரு பெரிய மரம் தனியா எங்கேயாவது இருக்குமா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைல்ல. அந்த மாதிரி இல்லாதத ஒண்ண உவமையா சொல்றது இல்பொருள் உவமை அணி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இங்க வந்து கண்கள் ரெண்டும் வடமுகாக்னி இருக்கூறாகவும் உடம்பு வந்து கடலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்பொருள் உவமை அணி தான். இந்த பாடலின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது இப்போ இது சினத்தில் இப்ப தாடகையுடைய கோபத்தினால புருவங்கள் துடிக்கிறது, பற்கள் வந்து பிறைமதி மாதிரி விளக்கம் தருகிறது ஓரத்துல, மடிந்த குகை மாதிரி அவளுடைய வாய் இருக்கு, வடமுகாக்னி மாதிரி இரு கூறுகளாகி கண்களாக காட்சி அளிக்கிறது, கடல் போன்ற தோற்றம் கொண்டவள் அவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு, அவ நெருப்பு மாதிரி நெருப்பு எழ விழித்தாள் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அப்படியே நெருப்ப கக்குனா எப்படி இருக்குமோ அவளுடைய பார்வை அவ்வளவு மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. இறைக்கடை துடித்த புருவத்தள் எயிர் என்னும் பிறைக்கடை பிறக்கிட மடித்த பிளவாயள் மறைக்கடை அரக்கி வடவை கனல் இரண்டாய் நிறைகடல் முளைத்தென நெருப்பெழ விழித்தாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.